நேர்மையான வாக்களிக்கும் முதலாளிகளே வணக்கம். நான் ராகுல் காந்தி, அனைத்திந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்றக் கழக கோவை வடக்கு சட்டமன்ற தொகுதியில் வேட்பாளராக போட்டியிடுறேன். புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களின் நல்லாசியோட இந்த தேர்தல் களத்தில் 6வது முறை போட்டியிடுறேங்க. நம்ம அரசியல்வாதிகள் மாதிரி பேசாமல் ஒரு சாதாரண ஒரு பொதுமக்கள் எப்படி பேசுவாங்களோ அந்த ஃபார்முலாலேயே பேசலாம். இது என்னுடைய தேர்தல் களம் பார்த்தீங்கன்னா 6வது முறை தேர்தல் களத்தில் போட்டிடுறேன். 37 வயசில் 6வது முறை. 25 வயசில் அரசியலில் முதல் படியாக மேயர் வேட்பாளராக தான் இந்த அரசியல் களத்துக்குள்ளே வந்தேன். பல்வேறு சமூக பணிகள் நம்ம மூலியமாக செயல்பட்டுருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா அட் ப்ரெசண்ட் ஒவ்வொரு தேர்தலையும் ஒரு புதிய முயற்சி செய்வேன். அதில் பார்த்தீங்கன்னா இப்போ தற்போது நடைபெறும் 2026 சட்டமன்ற தேர்தலில் நம்ம எடுத்துக்கூடிய ஒரு பெரிய முயற்சி தான் இந்த தேர்தல் விதிமுறைகள். பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்டரோ பேனரோ ஃப்ளெக்ஸோ எதுவுமே இல்லாமல் ஒரு சாதாரண மக்கள் பார்க்கக்கூடிய ஒரு தேர்தல் வித்தியாசமான ஒரு தேர்தல் களத்தை உருவாக்கியிருக்கோம். அதற்கு முக்கியமாக பார்த்தீங்கன்னா சுயேட்சை வேட்பாளர்கள் அவங்களுடைய உரிமை தொடர்ந்து ஒவ்வொரு தேர்தல் களத்திலையும் பெரிய கட்சிகளால் பறிக்கப்படுதுங்கிறத முன்னிலைப்படுத்தி அவர்களுக்கு ஒரு சுயேட்சை வேட்பாளர்னால் எளிமையாக மக்களை அணுகக்கூடிய ஒரு வழிவகை வரணுங்கிறதுக்காக தான் இப்படி ஒரு சூழலை உருவாக்கி கொடுத்துருக்கேன். அதற்கு பார்த்தீங்கன்னா புரட்சித்தாய் சின்னம்மா அவங்க கட்சி முழு ஆதரவு கொடுத்துருந்தாங்க. இப்போ இந்த தேர்தல் விதிமுறைகள் கடுமையானதுக்கு நம்ம ஒரு முக்கியமான காரணம். இந்த தேர்தல் களம் கோயம்புத்தூர் வடக்கு சட்டமன்ற தொகுதியில் பார்த்தீங்கன்னா முக்கியமான பிரச்சனைகள் பார்த்தீங்கன்னா போக்குவரத்து நெரிசல், அதே மாதிரி பாதாள சாக்கடை வசதிகள் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கனெக்டிவிட்டியும் முழுமையாக அடையலை. சிறு மற்றும் குறு தொழில் வியாபாரங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு. இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு வரணும்னு சொன்னோம்னா புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களின் அனைத்திந்திய மக்கள் புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்றக் கழகம் கட்சிக்கு உங்கள் நண்பன் ராகுல் காந்தி வேட்பாளராகி எனக்கு தென்னந்தோப்பு சின்னத்தில் வாக்களிக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக அதற்கான ஒரு தீர்வு. ஏன்னா எப்போவுமே பார்த்தீங்கன்னா மற்ற அரசியல்வாதிகள்லாம் வாக்குறுதியாக சொல்லிட்டு அவங்க கிளம்பி போயிடுவாங்க. நம்ம அரசியல் கட்சி பார்த்தீங்கன்னா எப்போவுமே சொல்கிறத விட செயலில் தான் நம்ம ஆக்கமாக இருப்போம். அதுக்கு ஒரு உதாரணம் தான் இந்த தேர்தல் நடைமுறை பார்த்தீங்கன்னா கடுமையாக்கப்பட்டிருக்கு இல்லைங்களா, அது ஒரு செயலாக நம்ம சொல்கிறோம். ஒரு தேர்தலில் ஒரு நேர்மையான களத்தை உருவாக்குறது எவ்வளோ கடுமையான ஒரு விஷயங்கிறது மக்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். அந்த களத்தை ஒரு நேர்மைப்படுத்தக்கூடிய பணியில் ஒரு 40% வெற்றி அடைஞ்சிருக்கோம்னா நாங்கள் இங்கே ஒரு சட்டமன்ற வேட்பாளராக வரும் பட்சத்தில் இங்கே மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள், குடிநீர் வசதிகள், சாலை வசதிகள், தொகுதியில் பார்த்தீங்கன்னா போதைப்பொருள் நடமாட்டம் அதிகமாக இருக்குது, அதை கட்டுப்படுத்துவதற்கான நடைமுறை எல்லாமே ஒரு நேர்மையான ஒரு வேட்பாளராக நின்று மக்கள் பிரதிநிதியாக நின்று அதற்கான தீர்வு உடனே பெற்றுத்தருவேன். ஒரு வாய்ப்பு கொடுங்க. 6வது முறை போட்டியிடுறதுங்கிறது ஒரு அரசியல் கட்சிகளுக்கு இடையே பெரிய அரசியல் கட்சிகளுக்கு முன்னிலையில் நின்று போட்டியிடுறதுங்கிறது ஒரு சர்வசாதாரணமான விஷயம் இல்லை. அதை நம்ம தொடர்ந்து செயல்படுத்திட்டு வரோம். மக்கள் பணியில் பார்த்தீங்கன்னா பல்வேறு சமூக நலப்பணிகள் நம்ம மூலியமாக நடந்திருக்கு. கொரோனா காலத்தில் கிட்டத்தட்ட ஒரு 3000லேருந்து 4000 பேர்த்துக்கு தினமும் உணவு வழங்கக்கூடிய வகையில் நம்ம செயல்பட்டுருக்கோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லோன் மாரிட்டோரியம் அதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம தான் செயல்படுத்தி இருக்கோம். லோன் மாரிட்டோரியம்னா சும்மா கடன் தள்ளுபடி பண்ணுறதுக்கான மட்டும் இல்லைங்க, மக்களுடைய பணம் ஒரு 6 லட்சம் கோடிக்கு மேலே சேமிப்பு நடந்திருக்கு. இது எல்லாத்தையுமே உங்கள் நண்பன் ராகுல் காந்தி ஒரு சாதாரண வேட்பாளராக செயல்பட்டுருக்கேன். இப்போ புரட்சித்தாய் அம்மா சின்னம்மா அவர்களின் ஆசையோடு நம்ம இந்த தேர்தல் களத்தில் போட்டியிடுறோம். ஒரு வாய்ப்பு கொடுங்க. தென்னந்தோப்பு சின்னத்தில் நம்பர் 9 தென்னந்தோப்பு சின்னத்தில் ஒரு வாய்ப்பு கொடுங்க, வாக்களியுங்க. கண்டிப்பாக கோயம்புத்தூர் வடக்கு தொகுதி பெருமைப்படக்கூடிய வகையில் ஒரு வளர்ச்சியான ஒரு தொகுதியாக, வேலைவாய்ப்பு மிக்க தொகுதியாக, மக்கள் ஒரு அன்றாட வாழ்க்கையில் கஷ்டப்படாமல் அவங்களுக்கான ஒரு நல்ல ஒரு சூழ்நிலை அதை உருவாக்கி கொடுப்போம். வேலைவாய்ப்பு உருவாக்கி கொடுப்போம். ஒரு வாய்ப்பு கொடுங்க. கண்டிப்பாக இந்த தொகுதியில் ஒரு மாற்றத்தை உருவாக்கி கொடுக்குறேன். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.